பேரு ஸ்ரீலயா கணேசன். என்னோட நேட்டிவ் வந்து சேலம். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் கோயம்புத்தூர். என்னோட அப்பா அம்மா வந்து இல்லை. எனக்கு 3 வயசு இருக்கும் போதே என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பாட்டியோட வளர்ப்புல தான் நான் வளர்ந்தேன். எல்லாருமே சொன்னாங்க, ஏன் இந்த குழந்தைங்க வளர்க்குறீங்க? எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி 2 பேரும் இருக்காங்க. எல்லாருமே கேட்டாங்க, ஏன் இந்த குழந்தைய வளர்க்குறீங்க? இவங்க 3 பேரையும் கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ எங்க பாட்டி சொன்னாங்க, இல்ல என் பொண்ணோட பசங்க நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி நான் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்க ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தோம். அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாம தான் வளர்ந்தேன். சின்ன வயசுல இருந்தே சைல்ட் அபியூஸ் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நிறைய ஆண்களால பாதிக்கப்பட்ட ஒரு திருநங்கை நானு. இன்னைக்கு நான் ஒரு பெண்ணா நினைக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். நான் ஹாஸ்டல்ல படிச்சு நான் வெளியே வரும்போது சொசைட்டி என்னை அக்செப்ட் பண்ணல. என்னை எப்படி ஒரு இடத்துல வந்து அப்யூஸ் பண்ணாங்களோ அதே சொசைட்டி தான் வெளியே வந்தப்பவும் என்னை புள்ளி பண்ணாங்க. யோசி 9 உசு அலி இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய வார்த்தைகளால என்னை கேலி கிண்டல் பண்ணாங்க. அதை தாண்டி நான் ஃபேமிலியை விட்டு வெளியே வரும்போது சொசைட்டில நான் ஒரு கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போனப்பதான் எனக்கு ஒரு அம்மா கிடைச்சாங்க. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் சில மனக்கசப்புகள்லாம் இருந்துச்சு. நான் அவங்க கிட்ட போயிட்டு நான் சர்ஜரி பண்ணணும்னு கேட்கும்போது அவங்க, நீ வந்து சம்பாதிக்கணும் எந்த வழி அப்படின்ன போது, நீ பாலியல் தொழில் பண்ணு, நீ பிச்சை எடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்துச்சு. எல்லா திருநங்கைகள் மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. எல்லா விஷயத்தையும் நானும் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்து ஏன் எனக்கு சர்ஜரி பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்தப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன். அம்மா எனக்கு சர்ஜரி பண்ணி விடுங்கன்னும் போது எனக்கு ஒரு நார்மலான ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சர்ஜரி பண்ணி விட்டாங்க. சர்ஜரி ஆகி வெளியே வந்து கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வெளியே வந்து எல்லா விஷயமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்ல ஒரு ஆண் வந்தாங்க. அவங்களால நிறைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டேன் அதுல இருந்தும். அதுக்கப்புறம் எனக்குள்ள தோணுச்சு, நான் ஏன் இன்னும் இப்படியே இருக்கேன், ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் டு அதர்ஸ் அப்படின்னும் போது தான் என்னோட மாடலிங் ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சென்னையில் ஒரு டிசைனர் ஷோ பண்ணேன். அதுக்கப்புறம் கேரளாவில் நான் போயிட்டு ஒரு டிசைனர் பெயிண்டிங் ஷோ பண்ணேன். பெயிண்டிங் ஷோ அது ஒரு பெண்களுக்கான அழகி போட்டி. அந்த அழகி போட்டியில் வந்து நான் செகண்ட் ரன்னரை படித்தேன். ஸோ அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு. ஸோ நான் அதை வெளியே சொல்லணும் அப்படின்னு அப்போதான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பாட்டனியில் மிஸ் சவுத் இந்தியா 2022 பண்ணேன். 2023 பண்ணேன். 2023 பண்ணேன். 2024 லாஸ்ட் இயர் பண்ணேன். அதில் டாப் 7 வந்தேன். இந்த வருஷம் 2025 கேரளால ஃபேஸ் ஆஃப் கேலிக்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கான அழகி போட்டியில நான் டைட்டில் வின்னர். அப்புறம் நான் கேரளால ஒரு பிராண்ட் எஸ்ஆர் ஃபேஷன் அண்ட் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட அம்பாசிடரா நான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பளித்த சாதிக்கு பிறந்த சமூகமைப்புக்கும் ஸ்வேதா மேம்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.